மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். இதில் தாய் தந்தைக்கு அப்புறமா ஆசிரியர்களை தான் குறிப்பிடுறோம். ஏன் அப்படின்னா, நல்லதோர் சமுதாயம் அமையணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் ஆசிரியர்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்றைக்கான பணிச்சூழல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா காலையில் வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் அனுப்புறதுல ஆரம்பித்து மாலையில் அடுத்த நாள் என்ன பாடம் எடுக்கணும்னு குறிப்பெடுக்கிற வரைக்கும் இன்றைக்கி பணிச்சூழல் தலைகீழ மாறி போயிருக்குன்னு சொல்லலாம். மேலும் பள்ளிக்கூடங்களில் சில வருடங்களுக்கு முன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா மாணவர்களிடம் சில கட்டுப்பாடும் ஆசிரியரிடம் சில சுதந்திரமும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தலைகீழ் மாற்றமாக ஆசிரியரிடம் பல கட்டுப்பாடுகளும் மாணவரிடம் பல சுதந்திரமும் இருக்கிறதுனால பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளேயே ஆசிரியர் கண்முன்னையே உதட்டுல கூலிப்பு வைக்கிறான். இப்படி தலைகீழ மாறுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் முழு முதற் காரணம் இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை தான் சொல்லணும். இப்படி இருக்கப்பட்ட சூழலில் ஆசிரியர்கள் நீங்கள் வாக்கு செலுத்தும் போது நல்ல சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களித்தால் இந்த மதுபான கடைகள் ஒழியுமா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களித்தா கஞ்சா ஒழியுமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து நல்லதொரு முடிவு எடுத்தீங்கன்னா நாளைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக அமையும். ஆசிரியர் பணியும் மதிக்கப்படும், பெருமையாக கொண்டாடப்படும்.